ஹாய் விவோஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ. வாங்க, என்னம்மா சமையல் இன்றைக்கி? இன்றைக்கி லெமன் ரைஸு. இந்த லெமன் ரைஸு ரேஷன் அரிசியில் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இது வெண்டைக்காய் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இது வெண்டைக்காவை நல்லா பொடியாக அரிஞ்சிக்குங்க, திட்டமான பொடியாக அரிஞ்சிக்குங்க. எண்ணெய் விட்டு நல்லா சால்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வதக்கி முடித்த உடனே கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெண்டைக்காய் வேகட்டோன்னு 2 காஞ்ச மிளகா வறுத்து வேர்க்கடலை வறுத்தது தோல் நீக்கி பொடி பண்ணி போட்டு கிளறி இறக்குங்க. சூப்பர் சுவையாக இருக்கும். இது கிராமத்து சமையல், எங்கள் வீட்டு பழங்கால சமையல். இதையெல்லாம் உங்களுக்கும் சொல்லணுன்றதுனால சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வெறுமே தேங்காய் பாடுறது பருப்பு போடுறது இப்படி தான் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை தூள் போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது லெமன் ரைஸு. சாதத்தை வடிச்சுக்குங்க. வடிச்சிட்டு வானல் வைங்க. இந்த லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானல் வச்சு எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 7-8 காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிட்டோன்னு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு செவந்து வந்த உடனே தண்ணி வச்சு முதல்ல தண்ணி வைங்க. தண்ணி வச்சு கொதிக்கட்டோன்னு. ஏன்னா நம்ம லெமன் சாறை சீக்கிரமாக விட்டுட்டோம்னா ரொம்ப நேரம் கொதித்து கசந்து போயிடும். இந்த மிளகாய்க்குள்ளே இருக்கிற காரமெல்லாம் இறங்காது. இது ஏன்னா நம்ம பொடியெலாம் எதுவும் போடாமல் சாதாரணமாக செய்கிற லெமன் ரைஸு. இப்போ இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து அந்த கொஞ்சமாக சுண்டி வந்த உடனே தேவையான உப்பும் போட்டுருங்க. சுண்டி வந்த பிறகு மஞ்சத்தூள், அதுலேயே மஞ்சத்தூள் போடுங்க. உப்பு போடும்போதே மஞ்சத்தூள் போடுங்க. எல்லாம் கொதித்து தண்ணி கொதித்து சுண்டி வரும்போது இந்த லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சு அந்த சாறை ஊற்றி சும்மா ஒரு 2-3 கொதிக்கிட்டோன்னு நல்லா கலக்கி எடுத்துருங்க. இந்த சாதத்தை போட்டு கலருங்க. வேர்க்கடலை போடுங்க. வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்து போடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி கலரி சாப்பிடுங்க. சூப்பர் சுவையாக லெமன் ரைஸு அருமையாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா லெமன் சாறு ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும். அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்திங்கன்னா செய்து பாருங்கள். இது சமையல் அப்படின்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு கேட்டு பயனடைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.